ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பாடி இதோ வருட கணக்கில் நம்ம காத்திருந்தோம் இல்லைங்களா? இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 ஆசிரியர் தகுதி தேர்வு வந்தாச்சுங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் போடக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போ தெரியுங்களா? செப்டம்பர் 9ங்க. எக்ஸாம் டேட் முக்கியமாக நான் வச்சுங்க, நவம்பர் 1. எக்ஸாம் டேட்டுனாங்க நவம்பர் 1. ஸோ பல வருடமாக நம்ம வந்து காத்துக்கிட்டே இருந்தோம், எப்படா அது டெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணி, யாரெல்லாம் பிஎடு டிடிஎடு படிச்சிருப்பீங்களா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? எக்ஸாம் எழுதி தகுதியாக இருந்துக்குங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் டீச்சராக வரக்கூடிய நிறைய வாய்ப்பு இந்த தகுதி தேர்வில் நமக்கு கிடைக்குங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம பார்க்க முடியும். சரி, இதுக்கான செப்பரேட் பேட்ச் ஆகஸ்ட் 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எங்கள்கிட்ட ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? இப்போ டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான டீச்சர்ஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆங்க 11/8/2025 இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாம், உள்ளே போய் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள். டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2025 ஆன நோட்டிஃபிகேஷன்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11/8 இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும். எக்ஸாம் டேட்டு பாருங்கள், 1/11/2025 4 வந்து பேப்பர் 1 2025, அதாவது 2/11/4000, அதாவது 2025 4 வந்து பேப்பர் 2. ஸோ ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ 18 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50% வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் உள்ள போய் பார்த்தோம்னா, டிஎன் டெட் பேப்பர் 2 வந்து கிளாஸஸ் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குதாமா. ஸோ தமிழ், இங்கிலீஷ், அந்த அதர் லாங்குவேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த ரிக்யர்மெண்ட்ஸ்லேருந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இதுக்கான ஜிஓ வந்து என்னென்ன வந்திருக்குது. பிஎடு, சரிங்களா? அவங்களும் வந்து இந்த கேட்டகரியில் வந்துடுறாங்க, பேப்பர் 2க்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கண்டென்ட் இன் டிஎன்டெட் வந்து 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 3 hours எக்ஸாமினேஷன்ஸ், ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பெடாகஜி வந்து 30 questions 30 marks. ஸோ லாங்குவேஜ் 1 வந்து எது ஒன் லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 30 questions 30 marks. லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் 30 questions 30 marks. மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பேப்பர் 1ல் இருக்குது மேத்தமெட்டிக்ஸுக்குள்ள 30 questions 30 marks. அப்புறம் என்வரன்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து 30 questions 30, டோட்டலி 150 questions 150 marksங்க. இது பேப்பர் 1க்கு நம்ம பார்க்குறோம். ஸோ பேப்பர் 2 எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்னு இருக்கும் இல்லையா? சயின்ஸ், மேக்ஸு, சோசியல் சயின்ஸ். அதே போல் 30 questions 30 marks வந்து சைல்டு டெவலப்மெண்ட்டு. லாங்குவேஜ் 1 அப்படிங்கிற தமிழில் வந்து 30 questions 30 marks. இங்கிலீஷில் வந்து கம்பல்சரி 30 questions 30 marks. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்து சயின்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா 60 questions 60 marks. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் இருந்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் தனியாகவே 60 questions 60 marks. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 150 questions 150 marks. ஸோ இதுக்கான ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 150 மேக்ஸிமம் மார்க்ஸ் இருக்குதா? ஸோ பேப்பர் 1 60% ஆர் 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து 90 மார்க்ஸ் இருக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 82.5 82.5, எஸ்சியாக இருந்தால் 60 எடுத்தால் போதும். ஸோ அந்தந்த கேட்டகரிஸ் இருக்கவங்க அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு டவுட் trb.gov.in அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 600 rupees வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஈச் அப்ளிகேஷன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ சேர்த்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அலாங் வித் ஃபீஸ் செப்பரேட்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கிரைப்ஸு, எக்ஸாம் ரிசல்ட், எவ்ரிதிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது டெட் பேப்பர் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 90 marks, பேப்பர் 2க்கும் 90 marks, எஸ்சி 82 marks 82 marks, எஸ்டியாக இருந்தால் 60 marks. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? அதே டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபை ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா, நியமன தேர்வுன்னு, அந்த எக்ஸாம் எழுதி கூட நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்பு
கவர்மெண்ட் டீச்சர்ஸாக ஆயிரும். ஸோ லாஸ்ட் டேட்டை மறந்துடாதீங்க, 8/09/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இதுக்கான வந்து எக்ஸ்க்ளூசிவான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.